ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 472, சாப்டர் 55, சம்சார வாசனை வாசனா திரவியங்கள். முக்திக உபனிஷத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு. இந்த சம்சார அனுபவம் தொன்று தொட்டு, அதாவது பரபிரம்மம் எப்பொழுது உண்டாயிற்றோ அப்பொழுதே நம்மையும் மற்றுமுள்ள சகல ஜீவ ஜந்துக்களையும் சிருஷ்டி செய்து விட்டார். அது முதல் நாளது வரையில் நாசமாய் போகத்தக்க இந்த அநித்தியமான சம்சாரத்தையே நித்தியமானதென்று நம்பி பின் எதுவோ எனும் விசேஷம் இல்லாமல் அந்த அநித்தியமான சம்சாரத்திலேயே மனதை செலுத்தி சதா சம்சார விஷயங்களையே நினைத்து கொண்டிருப்பதனால் பிராணனை விடும்பொழுது அந்த சம்சார ஞாபகமே வருகின்றது. இந்த சம்சார ஞாபகமே விதையாயிருந்து மறுபடியும் ஜனனம் எடுக்க வேண்டியதாய் இருக்கின்றது. இந்த ஜனனம் வராமல் எப்பொழுது நசித்து விடும் என்றால், அநேக ஜென்மங்களாய் பழக்கப்பட்ட இந்த மாயா, மா அப்படின்னா எது, யா இல்லையோ அதுவே மாயை. சம்சார வாசனையானது ஜீவ பிரம்மைக்கிய ஞான யோகாபியாசம் இல்லாமல் நசிக்க மாட்டா. அதாவது யுத்தத்திற்கு புருஷனது பலமும் ஆயுதமும் வேண்டும். பலம் இல்லாமல் எவ்வளவு கூர்மையுடைய ஆயுதமாய் இருந்த போதிலும் புருஷன் கொல்ல மாட்டான். அதுபோல ஞானம் அடைய யோகம் முக்கிய பலமாய் இருக்கின்றது. யோகம் இல்லாமல் ஞானம் சித்திக்க மாட்டாது. ஆனால் ஜடபரதர் முதலானவர்கள் யோகம் இல்லாமலேயே ஞான சித்தி அடையவில்லையா என்கிற கேள்வி உண்டாகும். அதற்கு காரணம் சொல்கின்றோம். அவர்கள் முன் ஜென்மங்களிலேயே யோக சித்தியை அடைந்து கர்மசேஷம் இருந்தபடியால் மறு ஜனனம் எடுத்து ஞானிகள் ஆனார்கள். சேஷம்னா மிச்சம் என்று அறிவீர்களாக. இத்தன்றியும் உலகத்தில் 3 வாசனைகள் உண்டு. அவையாவன லோக வாசனை, சாஸ்திர வாசனை, தேக வாசனை. இம்மூன்று வாசனைகளும் ஆத்ம ஞானத்தை உண்டாக்க மாட்டா. ஒன்று லோக வாசனை. லோக வாசனை என்றால் உலகத்தில் தான் செய்யப்பட்ட சத் விஷயங்களினால் தன்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று எண்ணமுடையதே லோக வாசனை. 2 சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனை என்றால் தாமே சகல சாஸ்திரங்களையும் கற்ற பண்டிதர்கள் என்று கர்வித்து சிவ விஷ்ணுக்களுக்கு பேதத்தை உண்டாக்கி சிவனே பெரியவன், சிவமதமே சிரேஷ்டமான மதம் என்று சிவ மதஸ்தர்களும், விஷ்ணுவே பெரியவன், வைஷ்ணவ மதமே சிரேஷ்டமான மதம் என்று வைஷ்ணவ மதஸ்தர்களும் ஒருவரோடு ஒருவர் வாதாடி போராடி கொண்டிருப்பதே சாஸ்திர வாசனை. இந்த சிவ விஷ்ணுக்களை குறித்து உபனிஷத்துக்கள் என்ன முறையிடுகிறது என்றால், ராம ஏவ பரபிரம்ம, ஜீவ ஏவ ஸ்வயம் சாட்சாத்தயம், பிரம்மயோ ஹவை நிருசிமயோ தவோ பகவன் பஸ்ய பிரம்மஸ்ச விஷ்ணு யசச்ச மகேஸ்வரஹ த்வம யஜ்ஞஸ்தவம் வஷட்காரஸ்தவம் இந்திரஸ்தவம் ருத்ரஸ்தவம் விஷ்ணுஸ்தவம் பிரம்மஸ்தவம் பிரஜாபதிஹி. சிவாய விஷ்ணு ரூபாய ஸ்வரூபாய விஷ்ணவே ஸ்வஸ்ய ஹிருதயம் விஷ்ணோர்ச்ச ஹிருதயம் லிவஹ என்னும் உபனிஷத்து ஒன்று. அதுலேருந்து சொல்கிறாரு, என்ற வாக்கிய ரீதியாக விஷ்ணுவாகிய நானும் பரமசிவனும் நாங்கள் இருவரும் ஏக, அதாவது ஒரே பரபிரம்ம ஸ்வரூபம். விஷ்ணுவாகிய நானே பரமசிவன், பரமசிவனே நான். எங்கள் இருவருக்கும் எவ்வித பேதங்களும் இல்லை. மேலும் சிவனுடைய இருதயமே விஷ்ணு, விஷ்ணுவுடைய இருதயமே சிவன். இவர்கள் இருவருக்கும் எந்த பேதமும் இல்லை. மேலும் ராமாவென்று உலகத்தார் கொண்டாடுகின்றார்கள் அல்லவா, அந்த ராமனை குறித்து உபனிஷத் வாக்கியம் என்னவென்றால், ராம தீதி ராமக, நான் ஞானிகளுடைய ஹிருதயத்தில் சேர்ந்திருப்பதனால் எனக்கு ராமன் என்று பெயர் உண்டாயிற்று. இதை விவரித்து சொல்கின்றோம் கேள். அது ஒரு சின்ன ஸ்லோகம். எனும் ராம ரகசிய உபனிஷத் வாக்கிய ரீதியாய் ரா என்னும் அக்ஷரம் தத் பத லக்ஷ்யார்த்தமாகிய நிராகார பரபிரம்மம் என்றும், ம எனும் அக்ஷரம் துவம் பத லக்ஷ்யார்த்தமாகிய ஜீவாத்மா என்றும் அர்த்தமாகின்றது.
ஆகையால் அப்படிப்பட்ட நிராகார பரபிரம்மே ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களிலும் சாட்சி மாத்திரனாய் ஆத்மஸ்வரூபமாய் இருக்கின்றது. ஆதலால் பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் பேதமில்லை. தேகத்ரய, அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்று 3 சரீரங்களுக்கும் சாட்சியாயிருக்கும் ஆத்மாவே ராமன் என்று சொல்லப்படும். இவ்வித ஆத்ம ராமனை குறித்து கர்மகாண்டம் என்ன சொல்லுகின்றது என்றால், ராமன் பிறந்து சீதையை மனம் புரிந்து ராவணனை கொன்றதாக சொல்கின்றது. உபனிஷத் வாக்கிய ரீதியாய் ஆத்ம ராமனே ராமன், மனமே சீதை, காம குரோத லோப மோக மத மத்சர டம்ப தர்ப்ப ஆர்ஷை அசூயை எனும் இந்த 10 குணங்களே 10 தலை ராவணன் என்று சொல்லப்படுமே ஒழிய இதைவிட வேறு 10 தலை ராவணன் இல்லவே இல்லை. இந்த காமக்ரோதாதி 10 குணங்களையும் ஜெயித்து மனதெனும் சீதையை ஆத்ம ராமனில் ஐக்கியம் செய்வதே ராமாயணத்தின் அந்தரார்த்தம். அந்தரார்த்தம் அப்படின்னா உள்ளடங்கிய அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கர்ம காண்டத்தில் ராமனை தியானம் செய்யும்படி ஏன் ஏற்படுத்தினார்கள் என்றால், மனிதர்களுக்கு க்ஷணத்திற்குள் அநேக எண்ணங்கள் உண்டாகின்றன. அப்படி அநேக எண்ணங்கள் உண்டாகா வண்ணம் ராமனையே துதி செய்து கொண்டிருந்தால் மனம் ஓரிடத்தில் நிற்கும். பிறகு குருமுகமாய் தெரிந்து கொண்டு அந்த ஓர் எண்ணத்தையும் நாசம் செய்யப்படும் என்று ராமனை ஜபம் செய்யும்படி கர்மகாண்டத்தில் ஏற்படுத்தினார்கள். ஆதலால் சகல எண்ணங்களையும் நாசம் செய்து மனதை ஒரே நிலையாய் நிறுத்தி ஈஸ்வரனை தியானம் செய்வதற்காகவே இந்நூல் எழுதப்பட்டது. அப்புறம் ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கும். எனும் வாக்கிய ரீதியாய் என் நிஜ சொரூபத்தான கேவல சத்திய ஞானானந்த நித்திய நிர்மல நிராகார பரிபூர்ண பரபிரம்ம சுரூபத்தை பிரம்மஞானிகள் தனது ஆத்மஸ்வரூபமாய் அறிந்து என் நிஜ சொரூபமாகிய ஆத்மாவில் சதாரமித்திருக்கின்றார்கள் என்றால் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆதலால் எனக்கு ராமன் என்று பெயர் உண்டாயிற்று. வேதாந்தத்தை ஆராய்ந்து ஆழ்ந்து விசாரித்து என் நிஜ ரூபத்தை தரிசித்தவர்களுக்கே மோட்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரபிரம்மே சிவ விஷ்ணுக்களின் ரூபத்தை அடைவது, அதாவது பரபிரம்மம் ஆகாச ரூபமுடையது. காற்றுடன் கலந்து பரிமளம் எங்கும் வியாபித்திருப்பது போல பரபிரம்மே சர்வஜன் என்று சொல்லப்படும். காட்டிடும் கரணம் ஒன்று இல்லை ஏல் காணொனாதாம் நாட்டிய விபற்றான் ஞான நனுகவும் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருளுவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கு குறைகழல் குறுகுமாறே. இப்படிப்பட்ட பரபிரம்மத்தை ஒருவன் ஈஸ்வரனாய் நினைத்து அநேக வருஷங்கள் ஸ்ரத்தை பக்தி விசுவாசத்துடன் தவம் செய்து வந்தால் அப்படிப்பட்டவனுக்கு அந்த பரபிரம்மம் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் எனும் பஞ்சபூதங்களினால் சூலம் டமரணம்னா உடுக்கை, ரிஷப வாகனம், வளமேனினா வெண்மை தேகம் முதலியன தரித்து ஈஸ்வர ரூபமாய் வந்து அவனுக்கு தரிசனம் தந்து மறுபடியும் உடனே பிருத்திவியிலும் அப்புவிலும் தேயுவிலும் வாயுவிலும் ஆகாசத்திலும் அந்தந்த பூதங்களை அந்தந்த பூதங்களுடன் ஐக்கியம் செய்து தான் முன்போல் பரபிரம்ம சுரூபமாகவே இருக்கும். மற்றொருவன் விஷ்ணுவாய் நினைத்து தவம் செய்து வந்தால் அப்படிப்பட்டவனுக்கு அந்த பரபிரம்மம் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் எனும் பஞ்சபூதங்களினால் தான் சகுன ரூபமாய் சங்கு சக்கரம் கதை கரிய திருமேனி முதலானவைகளுடன் விஷ்ணு மூர்த்தியாய் வந்து தரிசனம் தந்து மறுபடியும் முன் சொல்லியது போல பஞ்சபூதங்களையும் அந்தந்த பூதங்களில் ஐக்கியம் செய்து யதா ரீதியாய் தான் பரபிரம்ம சுரூபமாய் இருக்கும். மற்றொருவன் அல்லாவாய் நினைத்து தவம் செய்தால் அப்படிப்பட்டவனுக்கு அந்த பரபிரம்மம் முன் சொல்லிய பஞ்சபூதங்களினால் அல்லா ரூபத்தை தரித்து அவனுக்கு தரிசனம் தந்து மறுபடியும் பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்களுடன் ஐக்கியம் செய்து தான் முன்போல் பரபிரம்ம சொரூபமாகவே இருக்கும்.
மற்றொருவன் இயேசுநாதனாய் எண்ணி தவம் செய்தால் அப்படிப்பட்டவனுக்கு அந்த பரபிரம்மம் பஞ்சபூதங்களினால் இயேசு ரூபத்தை தரித்து அவனுக்கு தரிசனம் தந்து மறுபடியும் பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்களுடன் ஐக்கியம் செய்து தான் முன்போல் பரபிரம்மம் சுரூபமாகவே இருக்கும். ஆதலால் யத் பாவம் தத் பவதி என்பது போல ஈஸ்வரனை யார் யார் எந்தெந்த ரூபமாய் வந்து நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த ரூபமாய் வந்து தரிசனம் கொடுக்கின்றார். இதற்கு நிஜானந்த போதம் பிரமாணம் என்னவென்றால் 4000 பிரபந்தம் நம்மாழ்வார் பாடலும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 11 பிரமாணம் என்னவென்றால், கிருஷ்ணன், ஏ பார்த்தா, நீ சொல்லியது போல இந்த உலகத்தில் நிஜ சொரூபம் அறியாமல் என் அவதார சொரூபமே என் நிஜ சுரூபம் என்று எண்ணி பூஜை செய்யப்பட்டவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நான் வியர்த்தம் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் நான் பரிபூர்ண பரபிரம்மம் என்னும் ஞானத்தை அடையாமல் மோட்ச பிராப்தியை பெறாவிடினும் அவர்களில் எவரெவர்கள் எந்தெந்த தேவதா ரூபமாய் நினைத்து பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்தந்த தேவதா ரூபத்துடன் சென்று அந்தந்த பலன்களை கொடுத்து வருகிறேன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் என்னை அநேக ரூபங்களாய் நினைத்து பூஜிக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். நான் ஆகாச வடிவமாய் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம் என்று தெரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் நிராகார பரிபூர்ண பரபிரம்மம் என்று புருஷர்கள் அறியாமல் ராமனே தெய்வம் என்று ராமோபாசனை செய்தாலும், கிருஷ்ணனே தெய்வம் என்று கிருஷ்ணோபாசனை செய்தாலும், கிருஷ்ண உபாசனை ராம உபாசனை செய்தாலும், நரசிம்மமே தெய்வம் என்று நரசிம்ம உபாசனை செய்தாலும், ஈஸ்வரனே தெய்வம் என்று ஈஸ்வர உபாசனை செய்தாலும் என்னையே ஆராதித்தவர்களாய் இருக்கின்றார்கள். இந்திராதி அஷ்டதிக்கு பாலகர்களையும் நவகிரகங்களையும் காளி முதலான சக்திகளையும் மற்றுமுள்ள சில பேய் பிசாசாதி தேவதைகளையும் ஆராதிக்கின்றார்கள். அந்தந்த தேவதைகளின் ரூபங்கள் என்னை விட வேறாயிருந்த போதிலும் என்னையே ஆராதித்தவர்களாகின்றார்கள். இதற்கு திருமங்கை ஆழ்வார் திருவாய் மொழி பிரமாணம் என்னும் நம்மாழ்வார் திருமழிசை ஆழ்வாராதிகள் சொல்லும் வாக்கிய ரீதியாய் இந்த பிரபஞ்சத்தில் பிபீலிகாதி பிரம பரியந்தமாய் உள்ள சமஸ்த சராச்சரங்கள் என் சொரூபமே. சர்வதேவ நமஸ்காரக கெஸ்தம் பிரதி கச்சதி என்பது போல சர்வ விக்கிரகங்களின் மூலமாய் செய்யும் ஆராதனைகள் யாவும் என்னையே சேர்கின்றன. ஆதலால் அவர்கள் உபாசிக்கும் தேவதா ரூபங்கள் மூலமாய் அவர்கள் கோரிய பலன்களை நானே கொடுத்து வருகிறேன். இந்த உலகத்தில் கேவல மூடர்களும் நாஸ்திகர்களும் தவிர பக்தியுடன் உபாசனை செய்யும் மதஸ்தர்களும் தேவதைகளும் என்னையே ஆராதித்தவர்களாகின்றார்கள். ஆதலால் அவர்களின் மனோ நிச்சயத்திற்கும் பக்திக்கும் ஆராதனைக்கும் தக்கவாறு பலன்களை நானே கொடுத்து வருகின்றேன் எனும் ஒரு ஸ்லோகம். எனும் மயா நாராயண உபனிஷத் வாக்கிய ரீதியாய் ரூப நாமமுடைய எனது சாகார கண்களுக்கு காணப்படும் விக்கிரக ஸ்வரூபம் அனித்தியமானது என்றால் அழிந்து போகத்தக்கது. ரூப நாம கிரியைகள், அதாவது ரூபமும் பெயரும் இல்லாத என் நிராகார, அதாவது வெட்டவெளி சொரூபம் நித்தியமானதும் சத்தியமானதுமாய் இருக்கும். இதுவே என் யதார்த்த சொரூபம். என் நிஜ சொரூபமாகிய நிராகார, அதாவது வெட்டவெளி சொரூபம் அகண்ட பரிபூரணம் என்றும் நாசம் இல்லாதது என்றும் சொல்லப்படும். என் சாகார, அதாவது விக்கிரக சொரூபம் அல்பமானதும் கண்டமானதும் மித்யா சொரூபமானதும், அதாவது நசித்து போகத்தக்கதுமாக இருக்கும். எது அகண்ட பரிபூரண நிராகார சொரூபமாய் இருக்கின்றதோ அதுவே சுக சொரூபமானது. அல்ப விக்கிரக ரூபத்தில் அப்படிப்பட்ட சுகம் இராது. அகண்ட பரிபூரணமாகிய நிராகாரமே, அதாவது வெட்ட வெளியே சுக சொரூபமானது.
அப்படிப்பட்ட நிராகார பரபிரம்மத்தை மனிதர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆதலால் எவன் மனம் சஞ்சலம் இல்லாமல் அசையாமல் வாக்கு அதாவது வார்த்தை மௌனமாய் இந்திரிய வியாபாரங்கள் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பானோ அவன் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆத்ம அனுபவத்தை அடைவான் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லி இருக்கின்றார். இன்னும் விரிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ளோர் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாய் காணலாம். இப்படிப்பட்ட பரபிரம்மத்தின் உள்ளுரை தெரிந்து கொள்ளாமல் சிவ மதஸ்தர்களும் விஷ்ணு மதஸ்தர்களும் ஒருவரோடொருவர் வாதாடி சிவனையும் விஷ்ணுவையும் தூஷிக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ரௌரவாதி நரகங்களையே அனுபவிப்பார்கள். இவர்களை உபனிஷத்துக்கள் பாராத மூட பண்டிதர்கள் என்றே சொல்லலாம். இதற்கு உபதேச காண்டம் பிரமாணம் அவட ஒரு பாட்டு இருக்கு. இதோட இந்த வாசனை அதாவது சாஸ்திர வாசனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மூன்றாவது தேக வாசனை. தேக வாசனை என்றால் தேகம் கெடாமலும் தலைமயிர் நரையாமலும் கிழத்தனம் வியாதிகள் மரணம் முதலானவைகள் வராமல் இருக்க மூலிகைகள் சித்தௌஷதங்கள் அப்படின்னா சித்தர்களால் செய்யப்பட்ட ஔஷதங்கள், ஔஷதம்னா மெடிசன் முதலானவைகளை புசித்து காய சித்தி அடைய வேண்டும் எனும் தேகாபிமான எண்ணமே தேக வாசனை என்று சொல்லப்படும். இந்த தேகாபிமானம் எதுவரையில் உண்டோ அதுவரையில் ஆத்ம ஞானம் உண்டாக மாட்டாது. சதா ஆத்ம தியானம் செய்து கொண்டு ஆத்ம அனுபவ நிஷ்டை எனும் நிர்விகல்ப சமாதி நிஷ்டையை அபியாசம் செய்யும் பெரியோர்களுக்கு மாத்திரம் இந்த வாசனா திரவியங்கள் நசிக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு நசிக்க மாட்டா. இந்த வாசனைகள் நசிக்கும் வரையில் அநேக யோனிகளில் பிறந்து உழன்று கொண்டே இருப்பார்கள். இதற்கு உபனிஷத்து பிரமாணம் இந்த வாசனா திரவியங்களினாலேயே முன் சொல்லிய 3 வித வாசனைகளினாலேயே நானாவித யோனிகளில் போய் பிறக்கின்றார்கள். ஆதலால் அப்படிப்பட்ட யோனிகளில் போய் பிறவாமல் தப்பித்து கொள்வதற்கு உத்திகோப உபனிஷத் என்னவென்றால் முன் சொல்லிய 3 வாசனைகளையும் மோட்சத்தின் இச்சையையும் விட்டு ஜகத்தெல்லாம் அனித்தியம் என்றும் பரபிரம்மே சத்தியம் என்றும் பிரம்மத்தையே தியானம் செய்ய வேண்டும். பிறகு அந்த தியானத்தையும் விட்டு மனோபுத்திகள் இரண்டையும் சஞ்சலமில்லா அதாவது அசையாமல் ஸ்திரமாய் நிறுத்தி ஹிருதயத்தை எந்தவித சங்கல்பமும் அதாவது எண்ணமும் இல்லாமல் நிர்மலமாய் செய்து கொண்டு அதாவது பிரம்ம சிருஷ்டி நாள் முதல் நாளது வரையில் நாம் அநேக கோடானு கோடி ஜென்மங்களை எடுத்துக்கொண்டே வருகின்றோம். இனியும் எத்தனையோ கோடி ஜென்மங்களையும் எடுக்கப் போகின்றோம். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 12. ஓ அர்ஜுனா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் விஷயம் தெரியாமலே இருக்கின்றாய். நீயாகிலும் நானாகிலும் நமது எதிரில் இருக்கும் இந்த ராஜாக்களாகிலும் மற்றும் யாராயிருந்த போதிலும் ஒரு போதிருந்து மற்றொரு போதில்லாமல் இருப்பதுண்டோ? நீ இதுவரையில் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து இப்பொழுது இந்த ஜென்மம் எடுத்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்க நீ துக்கப்படுவது எதை பற்றி? தேகத்தை பற்றியா அல்லது ஆத்மாவை பற்றியா? தேகம் போய்விடுகின்றதே என்று வியசனம் உண்டானால் ஒரு தேகம் போகவும் மற்றொரு தேகம் வரவுமாகவே இருக்கிறபடியால் ஜடமாகிய தேகம் ஒரு நாள் அழிவது நிச்சயமாய் அழியும் சுபாவமுடைய தேகத்தை குறித்து நீ வியசனப்படுவதானால் அது அழியாமற் இருக்குமோ? ஜடமாகிய தேகத்தை குறித்து நீ வியசனப்படுவது ஏன்? ஆத்மா போய்விடுகிறது என்பதை பற்றி வியசனப்படுவதினால் பின் சொல்ல போகும் பல ஸ்லோகங்களினால் பரமாத்மா எப்படி நித்தியனோ அதுபோல ஜீவனும் நித்தியன் என்று சொல்லப்பட்டிருப்பதனால் எப்பொழுதும் அழிவில்லாத சுபாவமாகிய ஆத்மாவை குறித்து நீ வியசனப்பட வேண்டிய காரணமே இல்லை. தேகத்தை அடைவதும் விடுவதும் ஜீவனுடைய காரியமே ஒழிய வேறில்லை.
தேகமும் ஜீவனும் ஒன்றாயிருந்தால் தேகம் போனால் ஜீவனும் போய்விட வேண்டியது அல்லவா? ஒரு தேகத்தை விடுவதும் மற்றொரு தேகத்தை அடைவதும் ஜீவனுடைய ஆத்மா அல்ல. ஆகையால் நீ இதற்காக துக்கப்பட வேண்டாம். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், பகவானை போல் ஜீவனாகிய நீயும் அனாதி நித்யன் என்று ஏற்படுகின்றது. இந்த தேகத்தை விட்டு இன்னும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டியவனாய் இருக்கின்றாய் அல்லவா? இப்படிப்பட்ட விஷயத்தில் நீ இதுவரையில் இல்லாமல் இருந்தாய் என்று எண்ணலாமா? இதோட இங்கே நிறுத்திக்கலாம். பேஜ் நம்பர் 484 முடிச்சிருக்கோம். நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.